ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது. முக்கியமாக இந்த கிளைமேட்டில், இந்த மார்கழி மாத பனியில் தண்ணி ஊற்றுறதை பற்றி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நான் யோசித்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். செடிங்களுக்கு, நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடிங்களுக்கு முக்கியமாக செடிங்களோட மண்ணில் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதுவும் ஓரளவுக்கு கம்மியாக, ஏன்னா இது குளிர் நாள் தான். இந்த மார்கழி மாதங்கிறது குளிர் மாதம் தான், நிறைய பனி பொழியும். இப்போ வெயில் டைமில் என்னென்னா செடிங்களெல்லாம் காஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், செடியில் இருக்கிற இலைகளுக்கும் சேர்த்து தண்ணி விடுவோம். ஏன்னா அப்போ தான் செடிகள் இலைகள் காயாமல் வாடாமல் இருக்கும்னு. ஆனால் இந்த டைம்லையும் நம்ம அதே மாதிரி இலைங்களுக்கு ஊற்றக்கூடாது. தண்ணி மேலே இருந்தெல்லாம் ஊற்றக்கூடாது. லைட்டாக அந்த மேலே இருக்கிற க்ரோபேக்கோ இல்லை என்ன தரையில் இருக்கிற செடியாக இருந்தாலும் சரி, க்ரோபேக்காக இருந்தாலும் சரி, நம்ம அந்த மண்ணில் மட்டும் மண்ணில் படுற மாதிரி மட்டும் இந்த மாதிரி நம்ம ஊற்றினா போதும். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த செடியில் இலைகளில் மாய்ஸ்சர் இருக்கும். அந்த பனி நைட்டு ஃபுல்லாக பனி விழுந்து அந்த மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அந்த இலைகள் நமக்கு காஞ்சு போகிறதோ இல்லை வெயில் அதிகமானால் வாடுறதோ ஆகாது. ஸோ நமக்கு மண்ணுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அப்படி நம்ம செடிங்களுக்கு ஊற்றினோம் அப்படின்னா, இந்த பூச்சிகள், அந்த வெள்ளைப்பூச்சி வர்றது, முக்கியமாக அந்த இலைகளை சாப்பிட்ற அந்த பூச்சி புழுக்களுக்கு செடிகள் ஈரமாக அதுங்க அதில் உட்காரணும். அதில் தான் அதுங்க செழிப்பாக வளரும். ஸோ அதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த கார்த்திகை, மார்கழி, இந்த குளிர் டைமில் எப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது உங்களோட இருக்கிற இடத்த பொறுத்து. ஸோ ஒரு டைம் தண்ணி ஊற்றுங்க, அதுவுமே அளவாக அந்த மண்ணில் மட்டும் படுற மாதிரி லைட்டாக ஊற்றினா போதும். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.